ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து எல்லா டைப்ஸுமே பார்த்துட்டோம். அதில் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணுறப்ப கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஷார்ட் வீடியோ தான், இதுக்கு எக்ஸசைஸ்னு எதுவும் இல்லை, பட் டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் இதை தான் மீன் பண்ணுது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால் இதை தான் மீன் பண்ணுது. ஏன்னா இப்போ கண்டினியூஸ் வரதுனால ரெண்டுக்குமே வந்து நம்ம சேம்னு நினச்சி மிஸ்டேக்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஐ ஆம் டூயிங், ஐ ஹாவ் பீன் டூயிங். ஸோ சிம்பிளாக வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் ஒரு வேர்டும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் ஒரு வேர்டு எடுத்திருக்கோம். ஸோ ஐ ஆம் டூயிங், ஐ ஹாவ் பீன் டூயிங். ஐ ஆம் டூயிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்குது. அப்படின்னா இப்போ நடக்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லுது. அது மைட் பி அந்த ஈவெண்ட் வந்து முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிருக்கலாம், அதே மாதிரி முன்னாடி ஸ்டார்ட் ஆகிருக்கும், இப்போ வந்து அதை பற்றி பேசுவோம். அந்த ஈவெண்ட் வந்து இனி ஃபியூச்சர்லேயும் கண்டினியூ ஆகும். அப்படின்ற இடத்துல வந்து நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். இதே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, அந்த ஈவெண்ட் வந்து பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆயிருக்கும், இப்போதான் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இது ஃபியூச்சர்ல கண்டினியூ ஆகாதுன்னா ஆகாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. டோன்ட் டிஸ்டர்ப் மீ நவ், டோன்ட் டிஸ்டர்ப் மீ நவ், ஐ ஆம் ஒர்க்கிங். ஸோ என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா அந்த ஈவெண்ட் வந்து அவன் பாஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணிட்டான், இப்போ பண்ணிட்டு இருக்கான், இனிமேல் அவன் ஒர்க் பண்ண தான் போறான். அந்த ஒர்க் வந்து அவன் முடிஞ்சிச்சுன்னு சொல்லவே இல்லை. ஸோ அங்க வந்து நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வந்து சொல்லணும், ஏன்னா இது ஃபியூச்சர்லயும் கண்டினியூ ஆக சான்ஸ் இருக்கு. இதே வந்து நீங்க அந்த எக்ஸாம்பிளே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல பாத்தீங்கன்னா, ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹார்ட், நவ் ஐ எம் கோயிங் டு ஹேவ் அ பிரேக். ஸோ நான் வந்து ரொம்ப நேரம் ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹார்ட்னா நான் கஷ்டமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பட் இப்போ வந்து நான் பிரேக் எடுக்க போறேன். அப்படின்னா இப்போ பிரேக் எடுக்க போறான்னா இப்போதைக்கு அந்த ஈவெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ பாஸ்ட்ல ஒரு பாயிண்ட்ல வந்து இட்ஸ் ஸ்டார்டட், பட் நவ் இட் ஹாஸ் பீன் எண்டட். ஸோ இது வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. இதுக்கு வந்து have been working, அதாவது present perfect continuous வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து we need an umbrella, it raining. ஸோ நமக்கு ஒரு அம்பர்லா வேணும், ஏன்னா வெளியில வந்து மழை பெய்யுது. அந்த மழை பெய்யுதுன்றது ஈவெண்ட் வந்து ஒரு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிருச்சு, இப்பயும் நடந்துகிட்டு இருக்கு, இனிமேலும் மழை பெய்யும். ஸோ அதுக்காக வந்து நம்ம present continuous வந்து யூஸ் பண்றோம். ஸோ இதே வந்து நம்ம present perfect continuousல எப்படி சொல்லலாம்னா, the ground is wet, it has been raining. அதாவது கிரவுண்ட் வந்து ஈரமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்கு முன்னாடி வந்து மழை பெஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு முன்னாடினா இப்போ அந்த கிரவுண்ட் வெட்டா இருக்கிறதுக்கு காரணம் மழை பெஞ்சதுதான். ஸோ இட் ஹாஸ் பீன் ரைனிங்னா பாஸ்ட்ல ஒன் டைம்ல வந்து ரெயின் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அண்ட் ரெயின் அதே மாதிரி வந்துட்டே இருந்திருக்கு, ஒரு இடத்துல வந்து நின்றுச்சு. ஸோ நின்றதுக்கு அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி நடந்த ஈவெண்ட்டை பேசுறாங்க. பட் அங்க வந்து ரைனிங் இருக்கிறப்பே பேசுறாங்க, இங்க ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹரி அப், வி ஆர் வெயிட்டிங். வேமா நாங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதே மாதிரி தான் இங்கேயும் அதே தான். பாஸ்ட்ல வெயிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க, இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் லேட்டானா இன்னும் வெயிட் பண்ண தான் போறாங்க. ஸோ வெயிட்டிங்னு நார்மலா வந்து நம்மளுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ்லேயே இருந்துருச்சு. ஸோ இதே வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா we have been waiting for an hour. ஸோ ஒரு மணி நேரமா நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பாஸ்ட்ல ஒரு ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒரு மணி நேரம்ன்றது முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த முடிகிற இடத்துல வச்சு நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னதுனால ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ இதுதான் வந்து ரெண்டு டென்ஸுக்கு இருக்க டிஃபரன்சஸ். ஸோ புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ தேங்க்யூ.